ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கிற இந்த ஈஸியான ஜூஸியான ஸ்வீட்டை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த ஸ்வீட் ஃபேவரட் ஆகிடும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் இந்த ஸ்வீட்காக அரை கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனாக அரைச்செடுத்த இந்த ரவையை ஒரு பாத்திரத்தில் ஜன்னி வச்சு அதில் சேர்த்துருங்க. இப்போது இந்த அரை கப் ரவை கூட அரை கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் சோடாப்பூ சேர்த்துக்கலாம். இதே மாதிரி சலிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாவு கூட அரை கப் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு கேரட்டை பொடி நறுக்கி சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி விட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச கேரட் விழுதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு கூட சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்கும். சேம் டைம் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். ஓரளவுக்கு ஜென்டிலாக இந்த மாவை பிணைங்க. இப்போ இந்த மாவு 10 நிமிஷம் ஊறணும். மாவு ஊறுற இந்த கேப்பில் நம்ம தேவையான ஜீரா ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் சுகர் கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ கொதிக்க விடலாம். லைட்டாக சிரப் ஃபார்ம் ஆனால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்குங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். வீட்டில் இருக்க சின்ன மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடியை மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி சின்ன சின்ன பட்டன்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண இந்த டோவை இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறோம். கட் பண்ண இந்த பட்டன்ஸை செப்பரேட்டாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஓரளவுக்கு சூடாக இருக்கிற ஆயிலில் பட்டன்ஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயுடைய சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இந்த பட்டன்ஸை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே உடனே ஜீராவில் சேர்த்துருங்க. இப்போது இந்த ஸ்வீட் கிட்டத்தட்ட 2 hours வரைக்கும் ஊறணும். வாய்ப்பு இருந்தால் இதை கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுசுமே ஊற விட்டுடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியான இந்த ஸ்வீட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க AVD கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.